வணக்கம் நண்பர்களே! நம்முடைய சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய காலத்தில அதிகமா மக்கள பாதிக்கும் நோய்கள்ல ஒரு முக்கியமான ஒன்று டயபெட்டிக் அல்லது சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. பலருக்கும் ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும். என்ன சாப்பிட்டா சர்க்கரை கட்டுப்பாட்டுல இருக்கும்? எந்த உணவுகள தவிர்க்க வேண்டும்? காலை முதல் இரவு வரை எப்படி உணவு சாப்பிட வேண்டும்? ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாமா? ரைஸ் முழுவதும் நிறுத்த வேணுமா? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல போகும் ஒரு முழுமையான வீடியோ தான் இது. இந்த வீடியோல வந்து சுகர் கண்ட்ரோல் ஃபுட், டயபெட்டிக் டயட் டிப்ஸு, காலை மதிய இரவு உணவு திட்டம், தவிர்க்க வேண்டிய உணவுகள், இயற்கையாக சுகரை குறைக்கும் வழிகள், உடற்பயிற்சி மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் எல்லாவற்றையும் விரிவாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா, டயபெட்டிக் என்ன அப்படின்னா சர்க்கரை நோய் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். நாம் சாப்பிடும் உணவில் குளுக்கோஸாக மாறி இரத்தத்தில் சேர்கிறது. இந்த குளுக்கோஸை செல்களுக்கு கொண்டு செல்லும் ஹார்மோன் தான் இன்சுலின். இந்த இன்சுலின் வந்து சரியாக வேலை செய்யாமல் இருக்கும்போது, பொதுவான அளவில் உருவாகாத போது இரத்தத்தில் சுகர் வந்து அதிகரிக்கிறது. அதுதான் டயபெட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டயபெட்டிக்கில் வந்து முக்கிய வகைகள் இருக்குது. டைப் 1 டயபெட்டிக், டைப் 2 டயபெட்டிக், ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக். இதில் வந்து அதிகமான மக்களுக்கு வர்றது டைப் 2 டயபெட்டிக் தான். இது முக்கியமான காரணம் வந்து அதிக எடை, அதிக உடல் எடை, உடற்பயிற்சி இல்லாமை, அதிக ஜங்க் ஃபுட், மன அழுத்தம், தூக்கமின்மை. டயபெட்டிக்னா என்ன? நம்ம சாப்பிட உணவில் வந்து குளுக்கோஸு ரத்தத்தில் சேருது. இந்த குளுக்கோஸை செல்களுக்கு கொண்டு செல்லும் ஹார்மோன் தான் இன்சுலின். இந்த இன்சுலின் வந்து சரியாக வேலை செய்யாத போது அல்லது போதுமான அளவு உருவாகாத போது ரத்தத்தில் சர்க்கரை வந்து அதிகரிக்குது. இதை தான் நம்ம டயபெட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இதில் அதிகமாக வரும் டயபெட்டிக் வந்து டைப் 2 தான். இந்த சுகர் வந்து அதாவது சர்க்கரை அதிகமான உடலில் என்ன பாதிப்பு ஏற்படுத்தும்? அதாவது சிம்டம்ஸ். அதிக தாகம் இருக்கும், அடிக்கடி சிறுநீர் கழிக்க வரும், உடல் சோர்வாட்டை தோன்றும், பார்வை மங்க தோன்றும், எடை குறையும், பசி வந்து அதிகரிக்கும். நீண்ட கால பாதிப்பு இருந்து அப்படின்னா முதல்ல கிட்னி டேமேஜ் வரும், அப்புறம் ஐ ப்ராப்ளம் வரும், ஹார்ட் டிசீஸ் வரும், நர்வு டேமேஜ் வரும், ஃபுட் அல்சர் வரும். அதனால சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது மிகவும் முக்கியம். இந்த சுகரை கண்ட்ரோல் பண்ணுக்கு என்ன கோல்டன் ரூல்ஸ், அதாவது சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்க முக்கியமான விதிகளை பின்பற்றணும். போர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னா அதிகமாக சாப்பிடக்கூடாது. சிறிய அளவில் 3 வேளை ப்ளஸ் ஹெல்த்தி ஸ்நாக்ஸை எடுத்துக்கொள்ளலாம். ரிஃபைன்டு சுகர் அவாய்டு, அதாவது நீங்கள் ரிஃபைன்டு சுகரை வந்து அவாய்ட் பண்ணணும். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், கேக்ஸு, ஸ்வீட்ஸு, பேக்கரி ஃபுட்ஸ் இவற்றை வந்து குறைக்கணும். ஃபைபரை அதிகப்படுத்தணும். அதாவது நீங்கள் ஃபைபரு சுகர் ஸ்லோவாக அப்சர்வ் ஆக உதவும். ஃபைபர் ஃபுட்ஸ், காய்கறிகள், முழு தானியங்கள், பயறு வகைகள் இதை அதிகமாக எடுத்தீங்கன்னா ஃபைபர் அதிகரிக்கும். வாட்டர் அதிகமாக குடிக்கணும். நீர் சத்து குறையாமல் நம்ம உடம்பை பாதுகாக்கணும். அப்போ இந்த சுகரை கண்ட்ரோல் பண்ணால் என்ன உணவு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு இது வரும். கூல் கிரைன்ஸ், அதாவது ப்ரௌன் ரைஸ், ஓட்ஸு, மில்லட்ஸு, வீட்டு இவை வந்து சுகரை திடீர்னு அதிகரிக்காமல் தடுக்க உதவும். க்ரீன் வெஜிடபிள்ஸு, கீரை, ப்ரோக்கோலி, வெள்ளரிக்காய் இவை வந்து லோ கேலோரிஸ் அண்ட் ஹை ஃபைபர் ஃபுட்டு. ப்ரோட்டீன் ஃபுட்டு, முட்டை, மீன், சிக்கன் அண்டு பயறு இதில் எல்லாம் நிறைய ப்ரோட்டீன் இருக்கும். நீண்ட நேர பசியை வந்து கட்டுப்படுத்தி வைக்கும். நட்ஸ் அண்டு சீட்ஸு, அலமண்டு, ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, அப்புறம் வந்து பீனட்ஸு, இந்த ஹெல்த்தி ஃபேட் சுகர் கண்ட்ரோலுக்கு இது மிகவும் உதவும். ஃப்ரூட்ஸு சாப்பிடலாமா? ஃப்ரூட்ஸு சாப்பிடலாம், ஆனால் அளவாக சாப்பிடணும்.
அதுவும் நல்ல ஃப்ரூட்ஸாக இருக்கணும். ஆப்பிள், பெர்ரீஸ், ஆரஞ்சு, கிவி இது போன்ற உணவு. ரொம்ப அவாய்ட் பண்ணுறது வந்து ஃப்ரூட் ஜூஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. எக்ஸஸ் மேங்கோ, எக்ஸஸ் கிரேப்ஸு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. காலை முதல் இரவு வரை ஒரு டயபெட்டிக் பிளானை வந்து நீங்கள் முதல்ல வகுக்கணும். அதை வந்து நான் ஒரு சிம்பிளாக சொல்லித்தரேன். பிடித்திருந்தா ஃபாலோ பண்ணுங்க. ஒரு கல்வி ரீதியாக தான் இதை நான் உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கலான்னு தான் சொல்கிறேன். காலையில் வந்து எழும்புனோன்னா வார்ம் வாட்டர் குடிங்க. சோக்டு வாங்க, அதை வெந்தய தண்ணி, ஒரு வாக்கிங் போகணுங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து ஓட்ஸ் எடுங்க, இட்லி எடுங்க, வீட் தோசை எடுங்க, வெஜிடபிள் உப்புமா இந்த மாதிரி எடுங்க. ஒரு மிட் மார்னிங்கில் வந்து ஒரு ஆப்பிள், நட்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்புறம் லஞ்சுக்கு என்னன்னா ஆஃப் பிளேட் வெஜிடபிள் வைங்க, ஸ்மால் ரைஸ் போர்ஷன் வச்சுக்கோங்க, கொஞ்சம் டால் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் தயிர் எடுத்துக்கோங்க. இதை வந்து லஞ்சுக்கு எடுங்க. என்ன ஆஃப் பிளேட் வெஜிடபிள் பிளேட்டை ஒன்று இது பண்ணிக்கோங்க. ஆஃப் பிளேட் வெஜிடபிள் எடுங்க, கொஞ்சோண்டு ரைஸ் வைங்க, டால் யூஸ் பண்ணிக்கோங்க, தயிர் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து ஈவினிங் வந்து க்ரீன் டீ எடுங்க, ரோஸ்டட் சேனை எடுங்க. டின்னர் வந்து சூப்பு குடிங்க, சேலட் எடுங்க, சப்பாத்தி எடுங்க. இரவு வந்து நீங்கள் அதிகமாக சாப்பிட வேண்டாம். அடுத்து உங்களுக்கு தோணும் என்ன உணவுகளை தவிர்க்கலாம் அப்படின்னு தோணும். நான் சொல்கிற இந்த உணவுகளை அதிகமாக சாப்பிடாதீங்க. ஒயிட் ப்ரெட்டு, ஒயிட் ரைஸ் எக்ஸஸ்ஸு, ஃப்ரைட் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஸ்வீட் பிவரேஜஸ்ஸு, ஐஸ்கிரீம்ஸு, சிப்ஸு இவு வந்து அப்போ என்ன பார்த்தோம், இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஐஸ்கிரீம்ஸு, சிப்ஸு போன்றவையெல்லாம் தவிர்க்க சொன்னேன். இது ஏன் அப்படின்னா இவை பிளட் சுகரை வேகமாட்ட உயர்த்தும். அப்போ நம்ம என்ன அடுத்து பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் அண்ட் லைஃப் ஸ்டைலையும். அதாவது ஃபுட்டு மட்டும் நம்மளை போதாது, நம்ம லைஃப் ஸ்டைலையும் மொத்தமாக வந்து மாற்றணும். டெய்லி வாக்கிங், தினசரி ஒரு 30 மினிட்டு நடைங்க, நல்லா தூங்குங்க. 7 to 8 மணிக்கூர் நல்லா தூங்குங்க. ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்கள். அதாவது யோகா, மெடிகேஷன்ஸு. ஸ்ட்ரெஸ் அதிகமானாலும் சுகரோட லெவலு கூட அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்குது. வெயிட் லாஸு, சிறிய அளவு வெயிட் லாஸ் கூட சுகர் கண்ட்ரோலுக்கு உதவும். அப்புறம் நான் சில நேச்சுரல் டிப்ஸை சொல்லித்தரேன். சில இயற்கை வழிகள், வெந்தய தண்ணீர், அப்புறம் சின்னமண், பிட்டர்காட், பாகற்காய், நெல்லிக்காய் இவையெல்லாம் உதவும். ஆனால் மருந்தை வந்து நிறுத்தக்கூடாது. மொத்தத்தில் சுகர் கண்ட்ரோல் என்பது சரியான உணவு, எக்ஸசைஸு, நல்ல தூக்கம், ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோலு, ரெகுலர் செக்கப்பு இவற்றை கூட்டுத்தொகை தான் கூட்டுத்தொகை. இந்த டயபெட்டிக் இருந்தாலும் ஆரோக்கியமாக வாழ முடியும். சிறிய வாழ்க்கை முறையாக மாற்றங்கள் தான் நமக்கு பெரிய மாற்றத்தை தரும். நான் இது வந்து உங்களுக்கு ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காக இவ்வளோ இந்த இதில் கொஞ்சம் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். உங்களோட ஃபேமிலி மருத்துவரை அணுகி என்னெல்லாம் அவங்களுக்கு தேவையோ பரிசோதனைகள், மெடிசன் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாதுன்னு கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்திற்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவலுக்கு நம்மளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காதீங்க. நன்றி. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம்.